எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காளான் பண்ணையில் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேலைக்கு தாங்க வந்திருக்கோம். என்ன தான் நம்ம ரெகுலராக தண்ணி விட்டு சொன்ன மாதிரியே மெயின்டைன் பண்ணாலும் சில நேரங்களில் பூ நுனியில் மஞ்சள் கலரில் மாறி சுருங்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கணுங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொன்று நம்மளோட ஏற்கனவே பூ பொறிச்சோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் எல்லாம் திரும்ப பெருசு பண்ணி விடணும், அப்போ தான் இது சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அது எப்படி வருது அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த அளவுக்கு தாங்க பூ வந்திருந்தது. டோட்டலாகவே எனக்கு ஒரு 750 கிராம்ஸ் தான் வந்திருந்தது. எனக்கு ஒரு 2 கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சுது. எனக்கு என்கொயரிஸ் நிறையா வருதுங்க. பட் நம்மளால் அவுட்புட் அந்தளவுக்கு எடுத்து இன்னும் கொடுக்க முடியலைங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். இன்னும் நம்ம இதோட ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்குல்ல, அதெல்லாம் முடித்தா தானே நம்ம ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ்குள்ளே வர முடியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.